பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் முக்கியமான ஒரு போட்டி நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கோப்பையினுடைய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க. இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்தியா பேட் பண்ணியிருந்துச்சு. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில் 2 பேரும் களத்தில் இறங்கினாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து ஃபஸ்ட் பால்லே 6 அடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் உண்மையிலே பங்களாதேஷ் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய 3 ஓவர்கள் பயங்கரமாக போட்டாங்க. அவங்க அகென்ஸ்டாக நம்மளுடைய டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஹிட்டர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. எஸ்பெஷலி அபிஷேக் சர்மாவாலேயே ஹிட் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் 4வது ஓவர்லேருந்து அபிஷேக் சர்மா தன்னுடைய கியரை மாற்றினார். ஸோ அதுக்கப்புறம் அவர் யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியல. அவருடைய இன்னிங்ஸ் வந்து வழக்கம் போல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ தொடர்ச்சியாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரன்களுக்கு மேலே அடிச்சிருந்தார். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 76 ரன்கள் அடிச்சிருந்த நிலையில் ஒரு சூப்பரான ரன் அவுட் மூலயமா அவர் தன்னுடைய விக்கெட்டை இழந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியனுடைய மிடில் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அது இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்குது. பெருசாக மிடில் ஆர்டரில் இன்னும் யாருமே வந்து சோபிக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா ஃபினிஷராக வந்து நின்று இந்த மேட்ச்சில் ஒரு 38 ரன்கள் அடித்ததுனால இந்தியாவால் ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோரை எட்ட முடிச்சு. ஃபைனலாக 20 ஓவர்கள் முடிவில் 168 ரன்களை இந்தியன் டீம் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அணி தன்னுடைய பேட்டிங்கை தொடங்கினாங்க. இந்த இன்னிங்ஸை அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபைனல் மேட்ச்சுக்கு போக முடியும். ஸோ அதனால் அவங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ப்ளே பண்ணாங்க. அவங்களுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய லிண்டன் தாஸ் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணல. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவும் இருந்துச்சு. பட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அந்த அணியினுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய சை ஹாசனுங்கிற பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக ப்ளே பண்ணார். 69 ரன்கள் அடிச்சிருந்தார். அவருடைய பேட்டிங் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னிங்ஸோட தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவோட பந்து யாராலையும் தொட முடியல. ஜஸ்பிரீத் பும்ரா வழக்கம் போல் சூப்பராக பந்து போட்டிருந்தார். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப அடி வாங்கியிருந்தாலும் இந்த மேட்ச்சில் அவருடைய பவுலிங் நல்லாவே இருந்துச்சு. பட் எல்லாருடைய பால்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ளே பண்ண முடிஞ்சு. ஆனால் பும்ராவோட பாலை யாராலும் ப்ளே பண்ண முடியல. இருந்தாலும் பும்ராவோட லூஸ் பால்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக யூஸ் பண்ணி 4, 6 அடிக்கக்கூடிய ஒரே ஒரு பேட்ஸ்மேன் யார் கேட்டிங்கன்னா இந்த டீமோட ஓப்பனிங்காக இருக்கக்கூடிய இந்த சைம் மட்டும்தான். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமோடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்ததுனால அவங்களால பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியல. வெறும் 20 ஓவர்கள் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால 127 ரன்கள் மட்டும்தான் பெற முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் தோற்றுட்டாங்க. ஸோ இதனால் இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுட்டாங்க. ஸோ ஃபைனலில் ரொம்ப முக்கியமான என்னென்னா இந்தியன் டீமோடு யார் மோத போகிறாங்கிற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இன்றைக்கி நடைபெற போகிற போட்டியில் பங்களாதேஷ் மறுபடியும் பாகிஸ்தானோடு மோத போகிறாங்க. இந்த மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ ஃபைனலில் இந்தியாவோட அவங்க ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டீம் இந்தியாவோட ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட விருப்பத்தையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Thank you.